நாக சைத்தன்யா சுபிதா துலிபாலா என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி காலிலேருந்தே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இது அடுத்தது அரேஞ்சட் மேரேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு லவ் மேலே ஒரு மரியாதை இருக்குன்னு சொல்லலாம். மறுபடியும் இவங்க வந்து பப்பில் மீட் பண்ணி லவ் பண்ணுறாங்க அப்படின்னு என்ன கன்றாவி காதல் இது? ஏற்கனவே ஒரு காதல் பண்ணீங்க. ஆக்சுவலாக இந்த தேதியில் தான் சமந்தா வந்து முறையாக வந்து நாக சைத்தன்யா அவர்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. இப்போ அதே தேதியில் வந்து இப்போ இவங்க 2 பேரும் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்களே. இதே மாதிரி ஒரு 4 வருஷம் கழிச்சு இதே மாதிரி அடுத்த காதலிக்கு போவாரா என்ன தெரியல. ஒரு மனுஷன் வாழ்ந்து திருச்சிக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி பார்த்தியா இதே நாளில் நான் வேற ஒரு இது பண்ணிட்டேன்ல பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி ஆண்களுக்குரிய அந்த இது இருக்கும் இல்லையா, அந்த வன்மம். சமந்தா வந்து அந்த டைமில் வந்து கிளாமரான சீன்ஸ் நடித்தாங்க. நாகார்ஜுனா ஃபேமிலிக்கு வந்து அது வந்து இஷ்டம் இல்லை. இவங்க சுபிதா அவங்க வந்து ஆல்ரெடி வந்து நிறைய வந்து கிளாமரான சீன்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு வந்து கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு. இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து டேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம்ல சார். அப்போல்லாம் வந்து இவங்க 2 பேர்கிட்ட கேட்டும்போது கூட வந்து பெருசாக வந்து ஒத்துக்கல. திட்டுவாங்க, என்ன நீங்கள் எங்களெல்லாம் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. பார்த்தா ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே எப்படிம்பாங்க. அன்றைக்கி மாதிரி இருந்தால் உங்களுக்கு தெரிய போகிறது. இன்றைக்கி வந்து எங்கே போகிறீங்க, எப்படி போகிறீங்க, அந்த ஹோட்டலோட இது என்ன உட்பட எல்லாமே இன்றைக்கி எடுத்துடுறாங்க. எத்தனை நாள் இவங்க வந்து தங்கினாங்க உட்பட வந்துடுது. சமந்தா தான் அதெல்லாம் வந்து வாண்டடாக பண்ணிகிட்டு இருக்காங்க. டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால ஒரு பெரிய குடும்பத்தோட பேரெல்லாம் கெடுக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அப்போ செய்திகள் வந்தது. ஆனால் இப்போ பார்த்தா இதுதான் உண்மையாக இருக்குது. அவர் மேலே ஒரு அவேர்னஸ் வந்தாச்சு, இவங்க மேலே ஒரு சிம்பத்தி வந்தாச்சு. இனி இவங்களுக்கு ஒரு நல்ல இந்த மாதிரி சிம்பத்தி பெருசாக போகும். அவருக்கு பாருங்கன்னா இறங்கி போகும். ஒரே பொண்ணோடு இருக்கிறது போர் அடிக்கும் சில நேரங்களில் சில பேருக்கு. நீ ஊருக்கு போய்ட்டு வா, இங்கே போய்ட்டு வா, ஆனால் என்னை தவிர யாரையும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆண் சமூகத்துடைய இது. பொண்டாட்டி மட்டும் இதாக இருக்கணும். இவன் வந்து நீங்கள் ஊரெல்லாம் போய் பார்ப்பேன், இவங்களாம் மீட் பண்ணுவேன். நாக சைத்தன்யா சுபிதா துலிபாலா என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி காலிலேருந்தே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி அவருக்கு வந்து சமந்தா அவர்களோட வந்து கல்யாணம் நடந்து, அதுவும் லவ் மேரேஜ், டைவர்ஸ் ஆகி இப்போ திருப்பியும் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் 2வது கல்யாணம்னு சொல்கிறாங்களே, அது என்ன சார்? இல்லை, இப்போ ஒரு ஏறக்குறைய 4 வருஷம் ஆச்சுங்க. சமந்தா அவங்க 2 பேரும் கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அது பிறகு 4 வருஷம் இருந்தாங்க. 4 வருஷம் வாழ்ந்தாங்க. 4 வருஷம் ஒரு சரி ஆண்கள் விஷயத்தில் ஒரு அழகான பொண்டாட்டி, அடுத்து ஒரு அழகான பொண்டாட்டிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா. ஒரே பொண்ணோடு இருக்கிறது போர் அடிக்கும் சில நேரங்களில் சில பேருக்கு. அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு லவ் பண்ணாங்க. லவ் வந்து ஏறக்குறைய உங்களுக்கு உலகழகி ஐஸ்வர்யாவுடைய லவ்வே இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு புட்டிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து அடுத்த கட்டம் தானே இது. அதனால் இவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு சின்னதாக 1-2 சில புரிதல்கள் வரல. இவங்க தொடர்ந்து நடிக்கணும்னா இவங்க நடிக்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க இவங்க வீட்டிலேருந்து. ஏன்னா சொத்து எக்கச்சக்கமாக இருக்குது அவங்களுக்கு. இவங்க நடிக்கணும், இவங்களுடைய ஆம்பிஷன் அவங்க வந்து வேண்டாம் அப்படின்றாங்க. வேறு சில காரணங்களுக்காக இவங்க நாக சைத்தன்யா ஒரு 2 பேர் ஒரு 4 வருஷத்துக்கு பிறகு அவங்க பிரிச்சுட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு என்ன சில நடிகைகளை வந்து உன்னை பற்றி நான் பெருசாக இது பண்ண மாட்டேன், நீ என்னை பற்றி அடிக்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன புரிதல் இருக்கும். நீங்கள் நமக்குள்ளே சண்டை போட்டுக்கூடாதுல்ல. சின்ன குற்றம் கண்டுபிடிக்கவோ, நீ அவன் கூட ஏன் பேசினேன், இவன் கூட ஏன் பேசினேன், அதெல்லாமே இது பண்ணால் உங்களுக்கு லைஃப்பில் இதாகாது. நான் ஃப்ரீடமாக இருக்கேன், நீயும் ஃப்ரீடமாக இரு, உன்னை பற்றி நான் குறிக்கிட மாட்டேன், நீ என்னை பற்றி குறிக்கிடாது அப்படின்னு சில அந்த நடிகை ஆக்டர் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கின்ற பட்சத்தில் டைரக்டர் ஆனாலும் அவங்களுக்குள்ள இந்த மாதிரி புரிதல் வந்துடும். அதை அவர் கண்டுக்காமல் இவங்களும் கண்டுக்க மாட்டாங்க. அது வந்து அப்போ தான் கொஞ்சம் ஒரு நல்லா புரிஞ்சுட்டு ஈஸியாக போகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் அவங்களுக்குள்ளே இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் இவங்க இதாக முடியலை. அது வந்து அப்படியே பிரியக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு. பிரிஞ்சாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது. மயோசிட்டிஸ் அப்படின்ற சாவின் கிட்ட வரைக்கும் போயிட்டு வந்து அவங்க வந்து மீண்டு வந்திருக்காங்க. இப்போ மறுபடியும் தன்னை வந்து ஒரு எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணி ஒரு பழைய மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியாக ஒரு சுறுசுறுப்பாக கொண்டு வரணும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அதனால் இந்த கல்யாணம் வந்து ஒரு ஆரம்பத்தில் வந்து இவங்களுக்குள்ள அந்த இது இல்லை. கல்யாணத்தை அது வந்து பிரிஞ்சாச்சு. இனிமேல் வந்து இவங்க கல்யாணம் பண்ண போகிறாங்களா அவங்க பண்ண போகிறாங்களாங்கிறது இனிமேல் அடுத்த முடிவு. இவர் ரெடி ஆகிட்டார். ஏன்னா இவர் வந்து உங்களுக்கு இந்த வினய் தாண்டியவர் தெலுங்கு ஏமாயிச்சே. அப்புறம் வந்து பொன்னியின் செல்வனில் வானதிங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்க பார்க்க நல்லா கொஞ்சம் சாமிங்காக நல்லா அழகாக. இவருக்கும் அது பிடிச்சிருக்கு. உடனே 2 பேரும் வந்து சேர்ந்து நடிக்கலை. பட் அந்த ஃபங்க்ஷன்களில் அந்த பப்பு இதில் போய் கலந்துப்பாங்க இல்லையா, அது நடிகர்கள் பெரும்பாலும் அந்த மாதிரி கலந்துக்கும் போது இவங்களுக்குள்ளே கலந்தாச்சு. நட்பு உருவாகி அந்த லவ் எல்லாம் உருவாகி அவங்களுக்குள்ளே அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க. சரி, அவங்க குடும்பத்துலேயும் அவங்க ஓகேன்ட்டாங்க. நாகார்ஜுன குடும்பத்துலேயும் அவங்களும் ஓகேன்ட்டாங்க. இப்போ இன்றைக்கி அநேகமாக இன்றைக்கி சாயந்தரம் நைட்டுக்குள்ளே
டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்த கல்யாணம் எண்ணிக்கை எத்தனை தேதி, எந்த இடத்துல நடக்கும், என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான வேலைகள் இன்றைக்கி மத்தியானத்தில் நடந்துகிட்ருக்கு. வெற்றிகரமாக உங்களுக்கு நைட்டு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் அநேகமாக இந்த மாதமும் அடுத்த மாதமும் அந்த மேரேஜ் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நடந்த அந்த என்கேஜ்மெண்ட்டில் வந்து ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறாங்க சார். அதாவது இன்றைக்கி அவரோட தேதி வந்து ஆகஸ்ட் 8. ஆக்சுவலாக இந்த தேதியில் தான் சமந்தா வந்து முறையாக வந்து நாக சைத்தன்யா அவர்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ அதே தேதியில் வந்து இப்போ இவங்க 2 பேரும் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்களே, இது வந்து ஒரு கோ இன்சிடென்ஸா இல்லை திட்டமிட்டே தான் பண்ணணும் அப்படின்னு வந்து பண்ணியிருக்காங்களா? இதே மாதிரி ஒரு 4 வருஷம் கழிச்சு இதே மாதிரி அடுத்த காதலிக்கு போவாரா என்ன தெரியல. இது வந்து ஒரு மனுஷன் வாழ்ந்த திருச்சிக்கு இந்த மாதிரி இதே மாதிரி உங்களுக்கு அந்த அடுத்த லவ் அதே மாதிரி பிரேக்கப் பண்ணிட்டு அடுத்தது போவாரோ என்ன தெரியலையே. கோ இன்சிடென்ட்ஸ்னு எடுத்துக்கலாமா சார்? அப்படி எடுத்துக்கலாம். ஒரு இதை வேணும்னு பண்ணியிருக்கலாம் அவர். ஏன்னா அவங்களுக்கு ஒரு இது பண்ணி ஆகணும்ல. பார்த்தியா இதே நாளில் நான் வேற ஒரு இது பண்ணிட்டேன்ல பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி ஆண்களுக்குரிய அந்த இது இருக்கும் இல்லையா, அந்த வன்மம், அதை வந்து பட்டும் படாமல் சொல்லியிருக்கலாம். இதே நாள் தேர்ந்தெடுக்க காரணம் அந்த மாதிரி ஒரு காரணமாக இருக்கலாம். ஆக்சுவலாக நாக சைத்தன்யா சுபிதா இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து டேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறையா ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம்ல சார். அப்போல்லாம் வந்து இவங்க 2 பேர்கிட்ட கேட்டும்போது கூட வந்து பெருசாக வந்து ஒத்துக்கல. நாங்கள் 2 பேர் காதலில் இருக்கோம், இல்லை நாங்கள் 2 பேர் டேட் பண்ணுறோம், ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒத்துக்கல. இப்போ வந்து திடீர்னு வந்து இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் இல்லை எப்போவுமே பார்த்தீங்கன்னா எந்த நடிகையும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படிங்குமா. நாங்கள் பல பேரை பார்த்துட்டோம். அந்த மாதிரி பல பேர் வந்து திட்டுவாங்க, என்ன நீங்கள் எங்களெல்லாம் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. பார்த்தா ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே எப்படிம்பாங்க. இதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. அதனால் ஏன் அப்படின்னு தெரியல. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு லிஸ்ட் எடுத்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்காங்க. இதே வந்து உங்களுக்கு சூர்யா ஜோதிகாவே வந்து பத்திரிகைகள் தான் பெருசாக பூஸ்டர் பண்ணிச்சு. அது வரைக்கும் வந்து சிவகுமார் சார் அதை ஏற்றுக்கவே இல்லை. தேவையில்லை, 2 பேரும் சேரக்கூடாதுன்னு பல முயற்சி பண்ணார், முடியலை. அவர் ஸ்ட்ராங்காக இருந்தார், லவ் பண்ணார், 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் பத்திரிகை மேலேயும் அவங்க எரிஞ்சு விழுந்தாங்க, இவங்க தான் காரணம் அப்படின்னு. ஏன்னா பத்திரிகை அந்த மாதிரி எழுதுனதுனால தான் இவங்க 2 பேரும் சேர முடிஞ்சது. அதே சமயத்தில் இப்படியெல்லாம் இது பண்ணுவாங்க. பல பேர் இந்த மாதிரி எரிஞ்சு விழுந்திருக்காங்க. ஆனால் பார்த்தா மறு மாதமே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பாபி சிம்மா அவங்க காதல் சொல்லும்போது ஒரு வாரம் முன்னாடி திட்டினாங்க. அவங்க பார்த்தா அடுத்த வாரத்தில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னாங்க. பார்த்தா அடுத்த வாரமே கல்யாணம். இந்த மாதிரி வந்து சொல்கிறது உண்டு. டேட்டிங் போயிட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அவ்வளோதான் அப்படிம்பாங்க. அவ்வளவு. ஏன் த்ரிஷா ராணா உங்களுக்கு வந்து பல கிசுகிசுகள் ஆந்திராவில் ஓடிட்டு இருந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, லவ் பண்ணுறாங்க, அது இதுன்னு போயிட்டே இருந்தது. கடைசியில் இவங்களும் வந்து அவரை கல்யாணம் பண்ண, லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணணும்னு விரும்பினாங்க. த்ரிஷாவும் அவர் ஒரு கட்டத்தில் வந்து நாம் ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு அப்படியே கிளம்பிடுவோமே அப்படின்ட்டார் அவர் அப்படியே சொல்லிட்டு. ஆமாம், அவர் கில்லாடி. அவர் நம்ம ஃப்ரெண்ட்லியாக அப்படியே பழகி கிளம்பிடுவோமே, அப்படியே கிளம்பிட்டாங்க. அப்படி அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆண்கள் மேலே ஒரு பெரிய அவேர்னஸ் வருது. ஏன்னா நம்ம வச்சு தானே ஒரு இது பண்ணது அப்படின்னு. ஆனால் அவங்களுக்குள்ளே அது கேட்டு போயிட்டோன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம், நண்பர்களாக இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போவும் கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படி பேசுகிறீங்க, நாங்கள் நண்பர்களாக இருந்தோம், இப்போ அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, நாங்கள் லவ்லாம் பண்ணல, ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம், ஃப்ரெண்டாக இருந்தோங்க. நான் தெலுங்கில் போய் நடிக்கும்போது ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம் அப்படிம்பாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருந்திருக்காரு அங்கே தெலுங்கு ஃபீல்டில் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா இதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் வந்து இந்த யூரோப்பில் போனாங்க, லண்டனில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபோட்டோஸ்லாம் வந்து இந்த வெளிநாட்டில் வந்து ஒன்றா தான் டூர் போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்படிலாம் ஃபோட்டோஸ் வந்துமே வந்து இவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் வந்து நண்பர்களை தான் பழகிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பார்த்தா கல்யாணம் அப்படின்ற மாதிரி இதே தான். அதாவது நீங்கள் என்ன சொன்னாலும் நண்பர்கள் தாங்க. அப்போ எப்படி நீங்கள் எப்படி இருங்க ரிலேட்டிவ் எங்கள் இவன் மூலமாக அவங்க மூலமாக அப்படி ஏதாச்சும் ஒரு கதை சொல்லி, அல்லது நாங்கள் வந்து ஒரு பப்பில் மீட் பண்ணோம், 2 பேரும் பிடிச்சி போச்சு, அதனால் நாங்கள் லவ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னே நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசியிருப்போம். யாராவது ஃபோட்டோ எடுத்து இப்படி போட்டிருப்பாங்க, யாரோ போட்டிருக்கலாம் அப்படிம்பாங்க. இது வந்து இந்த லவ்களே அப்படி தான். அதில் இப்போ சமந்தா அவங்களோட விவாகரத்துக்கு வந்து இப்போ நாக சைத்தன்யா அவருக்கு ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடுலாம் காரணமாக, இல்லை அந்த ஃபேமிலி சைடு வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது சார்? ஈகோஸ் அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது? ஃபேமிலி சைடில் பெருசாக இல்லை. இவங்க சைடில் இவங்க 2 பேரில் தான் பேச்சுக்கு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதான் கொஞ்சம் கிளாமராக ஏதாவது வரும்போது இவங்களுக்குள்ளே கொஞ்சம் கசமுசா வரும். அது வேண்டாம், ஏன் தடுத்து வைக்கலாமே அப்படி இப்படி. இவரும் அதிகமாக சொல்ல மாட்டார். ஏன்னா இவர் ஜாலியாக சுற்றிட்டு தானே இருக்கார். ரொம்ப ஜாலியான மனுஷன். அதாவது நீங்கள் அதில் கேப் போட்டுட்டு இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜாலியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அது சரி, நானும் ஓகே, நீயும் நடிச்சுட்டு நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாகிடும் சில நேரங்களில். அப்படி இருந்திருக்கலாம், நினச்சிருக்கலாம் அவர் கூட.
அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இவங்களும் அதை ஈஸியாக எடுத்துகிட்டு அவங்க அந்த மாதிரி கொஞ்சம் கிளாமராக நடிக்க இது பண்ணியிருப்பாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து அந்த கேரக்டருக்கு அவசியப்பட்டால் தான் நடிச்சிருக்காங்க. வேணும்னே எங்கேயுமே அவங்க பண்ணதாக தெரியல. அந்த கேரக்டருக்கு அவசியப்படும் போது அவங்க சொல்லும்போது ஓகே பண்ணலாம் அப்படிம்பாங்க. கேரக்டர் தானே முக்கியம் அந்த இடத்துல. அவங்க அதுக்காக பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு சினிமா மேலே ஒரு பேஷன் இருக்குது, அதனால் ஒரு இது பண்ணியிருக்கலாம். தெலுங்கில் அவங்க பண்ண படங்கள்லாம் நல்லா சக்ஸஸ் ஆச்சு. அதனால் ஒரு நல்ல ஒரு ராசியான ஒரு நடிகையாக அது சமயத்தில் ஒரு அழகான நடிகையாக இருக்கும்போது நிறைய வரவேற்பு நிறைய கிடைச்சது உங்களுக்கு. அது எல்லோருக்கும் அந்த மாதிரி தெலுங்கில் போய் கிடைக்கப்படுதல், ஒரு சிலருக்கு தான் அந்த மாதிரி கிடைக்கும். அது கிடைக்கும்போது அங்கே இருக்கிறவங்களே விரும்பும்போது இவங்க கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு அஞ்சலி எப்படி தானே, அஞ்சலி வந்து இந்த காதல் அந்த காதல் எல்லாம் போயிட்டே இருந்து ஜெயுடைய காதல் இவருடைய காதல் போயிட்டே இருந்து கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா தெலுங்கில் ஒரு ப்ரொடியூசருடைய கஸ்டடியில் இருக்காங்க. அவர் அநேகமாக அவருடைய சித்தி கூட இல்லாத ப்ரொடியூசர் தான் அங்கே இருக்கார், அவர் கூட தான் இருக்காங்க. அநேகமாக அந்த ப்ரொடியூசரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஒரு எங்கேயாவது நீங்கள் ஒரு ஃபீல்டில் இருக்கணும், யாரோடைய கஸ்டடி இருக்கணும். அது இல்லைன்னா யாரோ வந்து உள்ளே நுழைஞ்சிருவாங்க. தனியாக ஒரு லேடி சூப்பர் ஸ்டாராகவே இருந்திருந்தாங்க, அவங்களுக்கே இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி இருக்குது. ஒன்றும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அதிகாரிகளோ ஏதோ வந்து நீங்கள் அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும் சொல்ல, ஒரு பெண்ணாக இருந்துட்டு ஃபேஸ் பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒரு வகையில் வில்லங்கம் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராச்சும் ஒரு ஹைதராபாத் அங்கே போய்ட்டு அங்கே உங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க, இவங்க இருப்பாங்க, அதில் சேர்ந்துட்டு அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி இப்போ இவங்களும் வந்து அடுத்த கட்டமாக இவர் கல்யாணம் பண்ணிட்டான்னா அதுக்கு பிறகு தான் இவங்களுடைய மேரேஜ் பண்ணிக்கிறாங்களா இல்லை தனியாக இருக்க போகிறாங்களா அடுத்ததான். ஏன்னா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் ஓரளவு தேறி வந்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு இன்னும் சில படங்கள் நடிக்கலாம். யாராவது இவங்களும் ஒரு தொழிலதிபரோ யாராச்சும் ஒரு பெரிய ஹீரோவோ விரும்பி டைரக்டரோ யாராச்சும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கலாம். சுபிதா துலிபாலா அவங்களோட பேக்ரவுண்ட் பற்றி தகவல்கள் எதுவும் தெரியுங்களா சார்? பேக்ரவுண்டு பெருசாக இல்லை. அவங்க வந்து ஓரளவு கொஞ்சம் நல்ல வசதியான குடும்பம். கொஞ்சம் அவங்க இன்னொரு அநேகமாக அந்த நார்த்தில் இருக்கிற இவங்களை அந்த மாதிரி தெரியுறாங்க. ஓரளவு சினிமாவை சார்ந்த ஒரு ஃபேமிலியாக இருக்கும், இல்லை ஒரு தொழிலதிபர் சார்ந்த ஒரு ஃபேமிலியாக இருக்கும். அதனால தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் வீட்டில் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சினிமா துறையை விரும்பியிருக்காங்க. அதனால் அந்த ஓரளவு கொஞ்சம் பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க நல்ல ஒரு இதாக தான் இருந்திருக்காங்க. ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கணும், அப்படி இல்லாமல் இருக்காது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு இதாக துணிவாக முடிவெடுக்க முடியும். ஒரு சாதாரண ஃபேமிலியாக இருந்தால் அவங்களுக்கு அதெல்லாம் அவங்க இறங்கி வர முடியாது. இவங்களும் அவ்வளோ கிட்ட போக முடியாது. அந்த ஒரு இது இருக்கலாம். இப்போ இந்த விவாகரத்து அப்படின்ற மாதிரி ஆச்சுல சார், இப்போ அந்த டைம்லேயே வந்து இவங்க டேட்டிங் போகிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துச்சு. அப்போ வந்து நான் சோஷியல் மீடியாவில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, சமந்தா தான் அதெல்லாம் வந்து வாண்டடாக பண்ணிகிட்டு இருக்காங்க, டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால ஒரு பெரிய குடும்பத்தோட பேரெல்லாம் கெடுக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அப்போ செய்திகள் வந்தது. ஆமாம். ஆனால் இப்போ பார்த்தா இதுதான் உண்மையாக இருக்குது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து சமந்தா மேலே வந்து பரிதாபப்படுறாங்க, உங்களுக்கு இப்படி நடந்துடுச்சு அப்படின்ற மாதிரி. ஆமாம், இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி தான் அவங்க மேலே தான் ஒரு சிம்பத்தி வந்துடும், சமந்தா மேலே சிம்பத்தி வந்துடும். ரெண்டு பேரும் கல்யாணம் செய்யாமல் இருந்திருந்தாங்க வந்து உங்களுக்கு ரெண்டு பேரும் மேலே அந்த இது ஆகாது. அப்படியே பிரிஞ்சிருக்காங்க, மறுபடியும் சேர்ந்தாலும் சேரலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க. எப்போ அவர் கல்யாணம் பண்ணிட்டார், லவ் பண்ணி இன்னொருத்தரி பொண்ணுங்க லவ் பண்ணேன் கல்யாணம் பண்ணேன்னு சொன்ன பிறகு உங்களுக்கு அப்போ முதல்ல பண்ணது லவ் இல்லையாயா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கும் இல்லையா. லவ்ங்கிறது அவ்வளோதான், ஜஸ்ட்டு அந்த ஒரு 6 மாதம் 4 வருஷம் அந்த மாதிரி ஒரு லவ். அதுக்கு பிறகு முடிஞ்சால் அடுத்த லவ் ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு தான் அவர் மேலே ஒரு அவேர்னஸ் வந்தாச்சு, இவங்க மேலே ஒரு சிம்பத்தி வந்தாச்சு. இனி இவங்களுக்கு ஒரு நல்ல இந்த மாதிரி சிம்பத்தி பெருசாக போகும். அவருக்கு பாருங்கன்னா இறங்கி போகும். அது பெண்கள்கிட்ட வந்து அந்த அவருடைய மவுஸ் இறங்கும். இந்த சைடில் இவங்களுக்கு பெண்கள்கிட்டையும் ஆண்கள்கிட்டையும் ஒரு மவுஸ் ஏறும். இதுதான் ஓகே. அப்போ அந்த டைமில் இந்த மாதிரியான செய்திகள் வந்தது வந்து இவங்களே எதுவும் வாண்டடாக வந்து பண்ணியிருப்பாங்களா சார்? இல்லை, இவங்களே வாண்டடாக பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்க வந்து இவங்க கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தாங்க. அவங்க சைடில் பண்ணுவாங்க, அவங்க சைடில் பண்ணிடுவாங்க. நாங்கள் செய்தனால அதெல்லாம் ஒரு ஜாலியான மனிதர் தான் அவர், அதெல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து இன்றைக்கி வந்து மீடியா ஈஸியாகிடுச்சு. நம்ம அந்த காலத்தில் மாதிரி நம்ம பேப்பரில் எழுதும்போது அந்த கேமராலாம் ரொம்ப ரேர். அதுக்கு அந்த கேமரா வச்சு இன்றைக்கி வந்து நீங்கள் அக்கத்து போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு யாராச்சும் செல்ஃபோனில் எடுத்து தூக்கி போட்டுறாங்க, ஈஸியாகிடுச்சு இன்றைக்கி. அன்றைக்கி மாதிரி இருந்தால் உங்களுக்கு தெரிய போகிறது. இன்றைக்கி வந்து நீங்கள் யார் எங்கே போகிறீங்க, எப்படி போகிறீங்க, அந்த ஹோட்டலோட இது என்ன உட்பட எல்லாமே இன்றைக்கி எடுத்துடுறாங்க. எத்தனை நாள் இவங்க வந்து தங்கினாங்க உட்பட வந்துடுது. அதனால் இன்றைக்கி மீடியா ஃபுல்லாக எல்லாமே இடத்துல நுழையிறதுனால ஈஸியாக வந்து இவங்க டக்குன்னு ரெண்டு பேர் சேர்ந்து சுற்றுறாங்க, இது பண்ணுறாங்க, பப்பில் இருக்காங்க அப்படின்னு வந்துடும். அது இவங்க கிளப்ப வேண்டியதில்லை. ஏன்னா இவங்க வந்து பிரிய போகிற சூழ்நிலை உருவாயிட்டாங்கள்ல, அதுக்கு பிறகு இவங்க கிளப்ப வேண்டியதில்லை. கிளப்பி இவங்க வந்து அவர் மேலே குற்றமும் சொல்ல தேவையில்லை. எதுக்கு நான் பிரிஞ்சிடறேன்னு சொல்லிய பிறகு அதை இது பண்ணிடுறாங்க. ரெண்டு பேருமே பெருசாக குற்றம் சொல்லிக்கலையே.
இவர் மேலே இவங்களும் அவங்க மேலே சொல்லலை இன்னும். அதனால் அந்த ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் படி அப்படியே ஒவ்வொருத்தராக நான் உன்னை பற்றி பேசலை, நீ என்னை பற்றி பேசிக்காது அப்படிங்கிற மாதிரி இதாகிடுது. ஏன்னா அந்த டைமில் சமந்தா ஒரு விளக்கம்லாம் கூட கொடுத்துட்டு இருந்தாங்க. பொண்ணுக்கு பற்றி இந்த மாதிரி வதந்தி வந்திருந்தா அது உண்மைன்னு வந்து நினைக்கிறீங்க, ஆனால் ஒரு பையனை பற்றி இந்த மாதிரி வதந்தி வந்தால் ஒரு பொண்ணோட சரி திட்டம்னு நினைக்கிறீங்களே. ஆமாம், நாங்களே எங்கள் டைவர்ஸை வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டோம், நீங்களும் கடந்து போங்க அப்படின்னு பதிலடிலாம் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு வந்து அந்த ஒரு அதை இப்போவுமே நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஆணை பெருசாக இது பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு பெண்ணை சார்ந்ததும் ஒரு பெண்ணை ஒரு வேற ஒருத்தவங்க கூட கல்யாணம் ஆகிட்டு வேற ஒருத்தவங்க கூட இப்படி நெருங்கி நடிக்கிறாளே அப்படின்பாங்க. ஆனால் ஹீரோ வந்து நெருங்கி நடித்து கிஸ் அடித்து லிஃப்ட் லாக் பண்ணாலும் அதை எடுத்துக்க மாட்டாங்க. அந்த இடத்துல தான் வந்து உங்கள் ஆண் சமூகத்தான ஒரு இது ஒரு ஆத்திரத்தை இதாகுது. அதை வந்து அதை பார்த்துக்கும்போது இவங்க வந்து என்ன நான் எங்கே மட்டும் குற்றம்னு சொல்லுவீங்க, அவங்கள ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நியாயமான கேள்வி தான் அது. ஆண்கள் அப்படி தானே ஏற்றுக்கிறோம் ஃபுல்லாக. அவங்க வந்து என்னை தவிர யார்கிட்டையும் பேசக்கூடாது, நீ ஊருக்கு போய்ட்டோ இங்கே போய்ட்டோ, ஆனால் என்னை தவிர யாரையும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆண் சமூகத்துடைய இது மனப்பான்மை. அதுதானே பொண்டாட்டி மட்டும் இதாக இருக்கணும். இவன் வந்து நீங்கள் ஊரெல்லாம் போய் பார்ப்பேன், இவங்களாம் மீட் பண்ணுவேன் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துடுவான். அந்த மாதிரி தான் இது. லவ்ங்கிறது ரொம்ப சீப்பாக போயிடுச்சு இல்லை. இது என்ன லவ் அப்படிங்கிறது? உங்களுக்கு ஒரு பொண்ணை இது பண்ணீங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்க. இது அடுத்தது அரேஞ்சட் மேரேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு லவ் மேலே ஒரு மரியாதை இருக்குதுன்னு சொல்லலாம். மறுபடியும் இவங்க வந்து பப்பில் மீட் பண்ணி லவ் பண்ணுறாங்க அப்படின்னு என்ன கன்றாவி காதல் இது? ஏற்கனவே ஒரு காதல் பண்ணீங்க, 4 வருஷம் நடந்தது, மறுபடியும் ஒரு காதல், மறுபடியும் ஒரு 4 வருஷமாக காதல், அதுக்கு பிறகு இன்னொரு வாட்டி காதல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு காதல்ங்கிற பேரில் இவங்க வந்து வேற ஒரு ஏதோ ஒரு பண்ணிட்டு இருக்காங்க. சமந்தா வந்து அந்த டைமில் வந்து நிறைய அந்த போல்டான சீன்ஸ் நடித்தாங்க. ஆமாம், அப்புறம் வந்து கிளாமரான சீன்ஸ் நடித்தாங்க. அது வந்து நாகார்ஜுனா ஃபேமிலிக்கு வந்து அது வந்து இஷ்டம் இல்லை, அவங்க எவ்வளோ சொல்லியும் மாற்றிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருந்தது. ஆனால் இப்போ வந்து கல்யாணம் பண்ணுற இவங்க சுபிதா அவங்க வந்து ஆல்ரெடி வந்து நிறைய வந்து இந்த மாதிரி போல்டான சீன்ஸ் நடிச்சிருக்காங்க, கிளாமரான சீன்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ எப்படி ஏற்றுக்கிறாங்க? ஃபேமிலி ஏற்றுக்கிட்டாங்களா இல்லை எப்படி? இப்போதைக்கு வந்து கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஆனால் இவங்களும் வந்து சம்பந்தா அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார் கிடையாது. சமந்தானா உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ இருந்தது. உங்களுக்கு தமிழ்நாட்டிலே நிறைய அந்த பெரிய பெரிய ஸ்டார்களோடு நடித்தாங்க. விஜய் இந்த மாதிரி பெரிய ஆட்களோடு நடித்தாங்க. தெலுங்குலேயும் அதே மாதிரி பெரிய ஆட்களோடு நடித்ததுனால உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ நல்லா இருந்துச்சு. அது ஒரு ஸ்டார், ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரினுக்கான ஒரு அதுவும் ஒரு அழகு எல்லாமே இருந்தது. இவங்களுக்கு அந்த மாதிரி பெருசாக இல்லை. ஒரு 4-5 படம் தான் பண்ணியிருக்கேன். குறைஞ்சபட்சம் ஒரு 10 படம் பண்ணியிருக்கலாம். இவங்க ஒரு நடிகை அவ்வளோதான். சில நேரங்களில் சரி பெரிய குடும்பத்துக்கு போகும்போது வேண்டாம் அப்படின்னா விட்டுருவாங்க. ஏன்னா குடும்பம் தானே முக்கியம். குடும்பம்னா ஒரு சொத்து பற்றி எக்கச்சக்கமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து வேறு என்ன, ஜாலியாக ஹாயாக இருக்க போகிறோம், அவர் போய் நடிக்க வர்றாரு, இவங்க ஜாலியாக வீட்டில் இருக்க போகிறாங்க அப்படின்னு சில பேர் ஏற்றுக்கலாம். இவங்க சொல்லி பார்ப்பாங்க, சொல்லுவாங்க இந்த மாதிரி நீ இந்த ஃபேமிலிக்கு வரும்போது இந்த மாதிரி பண்ண வேண்டாமா, முடித்தா முக்கியமான ஏதாச்சும் ஒரு படங்களில் நடிக்கணும் நடிச்சுக்கோ, ஆனால் வந்து இந்த மாதிரி சில வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லலாம், சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஆல்ரெடி வந்து சமந்தா அவங்க வந்து இப்போ இங்கே தமிழில் தெலுங்கில் நடிக்கும் போது அதெல்லாம் விட வந்து ஹிந்தியில் வந்து ஃபேமிலி மேன் அப்படின்னு ஒரு சீரீஸ் நடிச்சாங்க. அதில் தான் வந்து ரொம்ப போல்டான சீன்ஸ் எல்லாம் இருந்தது. இவங்க ஆல்ரெடி இந்த ஹீரோயின் ஆல்ரெடியே ஃபுல்லாகவே நடிக்கிறது எல்லாமே ஹிந்தி சினிமா தான். ஸோ ஆல்ரெடி நிறைய படங்களில் வந்து இந்த மாதிரி கிளாமரான சீன்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரியான கேள்விகள் வந்திருக்கு. ஆல்ரெடி சமந்தாக்கே அப்படிலாம் சொன்னீங்க. ஏற்கனவே உங்களுக்கு புஷ்பாலே அந்த மாதிரி அந்த சாங்கு தானே உங்களுக்கு பயங்கர ஓவர் இதாச்சு இல்லை? இந்த மாதிரி அது ஒன்றும் கிடையாது. இவங்க வந்து அவங்களுடைய ஆம்பிஷன் வந்து நடிப்பு மேலே ஒரு பெரிய ஆம்பிஷன் இருக்குது. நான் நடிப்பேன். இப்போ முன்னே லவ் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க நான் நடிப்பேன். சரி ஓகேன்ட்டாங்க இவங்களும். அதனால தான் உங்களுக்கு விட்டது. இல்லாட்டி உங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு இவங்க நடிக்காமல் இருந்திருந்தாலும் எப்போவே தெரிஞ்சிருக்கும், ஓகே வீட்டுக்கு வாங்க, குடும்பத்தில் கட்டுப்பாடு போட்டாச்சு, இனிமேல் நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான். அப்போ அந்த டைமில் வந்து சமந்தா மேலே இந்த மாதிரி திட்டமிட்டு எதுவும் வந்து இந்த மாதிரி அவதூறு பரப்பணுன்னே பரப்பியிருப்பாங்களா சார்? இல்லை, அவங்க பரப்பலை. அவங்க வந்து இப்போ அவங்க ஏன்னா அந்த இடத்துல பரப்ப முடியல. சமந்தா சொல்லலை, சமந்தா மேலே இந்த மாதிரி அந்த குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க. சமந்தா மேலே இவங்க வந்து பட்டும் படாமல் கொஞ்சம் அந்த மீடியா அவங்க கையில் இருக்குது. உங்களுக்கு தெலுங்கு மீடியாவில் வந்து யாராச்சும் ஒரு வேண்டப்பட்டவங்க இருந்தால் கிளப்பி விட்டுருவாங்க. அவங்க லேசாக அப்படி பார்த்தாங்கன்னா சரி ஓகே நம்ம பண்ணிக்கலாம் விடுங்க அப்படின்னு அப்படியே கிளப்பி விட்டுருவாங்க. ஏன்னா தெலுங்கு மீடியா இவங்க தமிழ்நாட்டு பொண்ணு. இவங்க தெலுங்கு மீடியாவில் வந்து இங்கே அந்த 4 ஃபேமிலியை சார்ந்த இது மீடியா, தேட்டரு, சினிமா அவங்க கையில் தான். அவங்கள மீறி யாரும் அந்த இடத்துல வந்து நிற்க முடியாது. அதிகமாக நின்றாங்கன்னா அவங்கள என்ன ஒன்று படம் ஓடாமல் வச்சுருவாங்க, வேறு மாதிரி சொல்லுவாங்க. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரிசு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டிலையும் தெலுங்குலேயும் ரிலீஸ் ஆக வேண்டியது, ஒரு நாள் லேட் அங்கே ரிலீஸ் ஆச்சு. காரணம் இந்த 4 குடும்பங்கள் தான். அவங்க தான் தேட்டர் எல்லாம் வச்சுருக்காங்க.
இல்லை நாளைக்கு பண்ணு அப்படின்னா ஒரு நாள் லேட்டுக்கு 500 கோடி ரூபா நஷ்டம். ஓ, அதாவது நீங்கள் வந்து அவங்க நினச்சாங்கன்னா ஒரு நாள் லேட் பண்ணி போடுறாங்க. ஒரே நல்ல நேரத்தில் எதாவது ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய இது இருக்கும் இல்லையா? அது என்ன அவன் வந்து இங்கேயும் ஒன்று இது பண்ணணுமா அவன்? ஓகே லேட் பண்ண 2 நாள் கழித்து போடு அப்படின்னு இது பண்ணும்போது ஒன்றும் பண்ண முடியாது. விஜயோட படத்துக்கே வந்து இந்த ஆமாம் அதை மாதிரியான பண்ணாங்க. நிலைமை தான் அப்படின்ற மாதிரி. வாரிசுக்கு அத்தனைக்கும் தயாரித்தவர் ஏன்னா தெலுங்கு ப்ரொடியூசர் தான், லைவ் தானே. ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாருமே வந்து ஆமாம் தெலுங்கு தான். ஆனாலும் கூட அந்த 4 ஃபேமிலி என்ன முடிவு பண்ணுதோ அதான் சொல்லும்போது அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, மீறி இவங்க இருக்க முடியாது. ஓகே, அதுதான் அந்த தெலுங்கு சினிமாவை வந்து ஆள்றது அப்படின்ற மாதிரி. அவன் தெலுங்கு அந்த 4 பேர் தான் ஆள்றாங்க, 4 பேர் தான் அது முடிவு பண்ணுறாங்க. அப்போ 4 பேரில் இது பண்ணும்போது 4 பேரில் இது ஒரு ஃபேமிலி, இது பெரிய ஃபேமிலி. வெங்கடேஷுடைய ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, நாகார்ஜுனா ஃபேமிலி இது பெரிய ஃபேமிலின்னா இவங்களுக்குள்ள சொந்த ஸ்டூடியோ இருக்குது பெருசாக. அன்னபூர்ணா ஸ்டூடியோன்னு நினைக்கிறேன், பெரிய ஸ்டூடியோ இருக்குது, காலேஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது அவங்ககிட்ட. அதே மாதிரி சிரஞ்சீவிக்கும் இன்னும் பெரிய ஒரு பெரிய ஃபேமிலி. அவங்களுக்கும் தம்பி அண்ணன் எல்லாமே ஒரு பெரிய ஃபேமிலி, அவங்களுக்கும் தேட்டர்கள் வச்சுருக்காங்க. அதே என்டிஆர் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, அவங்ககிட்டையும் தேட்டர் வச்சுருக்காங்க. அதை தாண்டி போய் என்டிஆருடைய ஃபேமிலி இல்லைன்னா அவர் வந்து பாலையாவுடைய மாமனார் தான் இவர், பாலையாவுடைய மாமா. பாலையா வந்து நம்ம சந்திரபாபு நாயுடுக்கு சம்மந்தி, அவருடைய பையன் தான் இவருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து நீங்கள் எல்லாமே இவங்க கையில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறத பார்த்தா சினிமா மட்டும் இல்லாமல் வந்து அந்த பொலிட்டிக்ஸ்லேயும் வந்து பெரிய ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது. பாலையாவே ஒவ்வொரு வாட்டி ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ வந்துட்டு தானே இருக்கார். இப்போவும் ஒரு இப்போ பவன் கல்யாண் அவர்கள் கூட வந்து ஆமாம் வந்திருக்காரு. அது மாதிரி பவன் கல்யாணுக்கு அவரே ஒரு 3 கல்யாணம் பார்த்தீங்கன்னா 3 கல்யாணம் அவரே பண்ணியிருக்காரு. அதில் முதல் கல்யாணம் ஏதோ ஒரு பொண்ணை துரத்தி விட்டாங்க, அது மாதிரிலாம் உண்டு. அந்த மாதிரி நிறைய அந்த இது உண்டு. அது தெலுங்கு சினிமாவை பிடிக்கும். அது ஒரு பெருசாக இவங்க பண்ணிக்கல. அது இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்து ஸ்டார் குடும்பங்களின் மறுபக்கம்னு சொல்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது போல. நிறைய விஷயங்கள் வரும். அப்படின்னா சரி ஒரு பெரிய குடும்பங்களில் போயிட்டிங்கன்னா பல விஷயங்கள் வரும். அதை வந்து யாரும் கிளற மாட்டாங்க. சரி எதுக்கு நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறது போயிடுவாங்க. எப்படி இருந்தாலும் புதுமண தம்பதிகள் வந்து புது வாழ்க்கையை தொடங்குறாங்க. அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். இன்னொரு கல்யாணம், இன்னொரு காதல் நல்லபடியாக நடக்கட்டும். நன்றி சார். நன்றி சார்.